இங்க பாருங்க, நீங்க எல்லாம் வரக்கூடாது. இந்த மக்கள் குழந்தை எல்லாம் விளையாடுவாங்க, உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. நீங்க ஒழுங்கா போயிருங்க, இங்க வரக்கூடாது போயிருங்க. இந்த ஆளு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பான் போலயே, விட மாட்டான் போலயே. எப்படி போறது? ஐடியா. ஆபீசர் சார், ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு விட்டுங்களேன். விட மாட்டீங்களா? அவளை கூட ஒரு 500 விட மாட்டீங்களா? ஐயோ இப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருக்காதா, பொழைக்க முடியாது. என் ஆளு அந்த பக்கம் இருக்கான். வெறும் 250 கோட்டும் போதேன். என்னை காட்டுக்குள்ளே கொண்டு விட்டு வந்துடுவான். நம்ம இங்கே தானே வளச்சோம்னா, சாயந்தரம் 5 மணிக்கு ஆத்து பக்கம் வா, காசு தரேன்னு சொன்னா ஆளை கிளம்ப. கோவாலே கோவாலே, என்னடா சவுண்ட் இருக்குது? மறைஞ்சிருந்து வெள்ளாடாத கோவாலே, நான் சும்மாவே பயப்படுவேன். ஒழுங்கா வந்துரு கோவாலே. பத்தியா வெள்ளாடுற பத்தியா? உன்னை நம்பி வந்ததுக்கு நீ நம்மள இப்படி செய்தியா? காதை வெட்டுக்கடா. சாரி, காதை வெட்டிட்டாதீங்க, அப்புறம் நான் குருடனாதான் அலையணும். ஏண்டா உன் காதை வெட்டினா நீ இப்ப குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? எந்த இடப்பட்டு போயிடா என் மூந்தாடி மேல ஏறி உட்காருது. இன்னைக்கு நீ நான் பார்த்தேன் வாங்கடா. இன்னைக்கு உன்னைய பொழக்கிற பொழையில நீ எவனு என் பொண்டாட்டி பக்கம் தலை வச்சு கொடுத்து பழக கூடாது. நானே ஒண்ணு கண்ணே பொத்தி பாதுகாக்கிறேன். நீ தள்ளிட்டு போறியாடா? ஆமா, நீ தள்ளி போக முடியும். நான் ஒண்ணு உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா, அவங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லு. அதை ஒன்று ரோட்ல போறவரை அதெல்லாம் சைட்டடிய கூடாது. செம்பவமே செம்பவமே பண்ணிட்டியே சம்பவமே. செம்பவம் அடியே செம்பவம், எங்கடி போன? கடையாரடா, என் முன்னாடி செம்பவத்தை பத்தியா சிவப்பா இருப்பாங்க. இந்த இருக்கா அடியே பார்வதி மவுல, உன்னை ஊரு பூரா தேர்றேன். எங்கடி போன நீ? அங்க ஊருக்குள்ள எல்லாரும் நீ கருத்தமுத்தோட ஓடி போயிட்டேன்னு சொல்ல, நான் பதறிப்பி ஓடி வரேன்டி. அதே எடுபட்ட பயில நல்லா கண்ணை திறந்து பாரு. நான் உன் பொண்டாட்டி இல்ல, உன் பொண்டாட்டி காலையில பஸ் பிடிச்சி கருத்தமுத்தோட ஓடிட்டான். பால் கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் பண்ணை பால் கோவா. 50 கிராம் 5 ரூபா, 100 கிராம் 10 ரூபா, 1/4 கிலோ 20 ரூபா. பால் கோவா பால் பண்ணையிலிருந்து நேரடி விற்பனைக்கு. பால் கோவா வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. பால் கோவா பால் பண்ணை பால் கோவா. வண்டி வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப நேரம் நிக்க முடியாது, வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்க. பால் கோவா. நம்மளுக்கு என்னன்னே தெரியல, குளிக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப குளிருது. அதுவும் காலையில சொல்லவே வேணாம். சரி, வந்ததுதான் வந்துட்டோம். வடக்க 2 ஜோக்கு தெற்க 2 ஜோக்கு தண்ணியை ஊத்திட்டு போய்கிட்டே இருப்போம். புதுசா கல்யாணம் ஜோடி போல எவ்வளவு பாசமா ஊட்டி விடுறோம் பாரு. நம்மளும் நம்ம புருஷங்கிட்ட கேட்போம், ஏங்க அங்க பாருங்க அவங்க எவ்வளவு அழகா ஊட்டி விடுறாங்க, நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்க. நானா நிஜமா ஓட்டி சொல்றேன். சரி, உன் ஆசை நான் எனக்கு எடுத்துக்கிறேன். நம்ம இங்க கொஞ்சம் பாரு. போதும் மாடி. அட செருப்பால நாயே, எனக்கு ஊட்டுறான்னா அவளுக்கு எத்தனை பேர் ஊட்டுறேன். தாவுடா தாவு, எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஒத்தையடி பாதையிலே ஒத்தையில போகையிலே அத்த மகா எங்க இருக்கா யாருக்குதான் தெரியும். ஹலோ, எஸ்கூஸ் மீ, இது நான் போற வழி விட்டேன் போயிடுவேன். ஹலோ, உங்களைத்தான் கொஞ்சம் நவந்தீங்கன்னா நான் போயிடுவேன். நவலையா? அப்ப நான் போறேன். இங்க பாரு, ஒதுங்கி போறானே பயந்து போறான்னு நினைச்சிடாத. ஓ நல்ல நேரமோ என்னமோ தெரியல, நல்ல மூடல இருக்கேன். பொழைச்சு போயிரு. குயிலே குயிலே குயிலம்மா, எங்க போன முனியம்மா, நில்லடி நில்லடி பெண்ணே, நானும் தேடி வாரேன் உன்னே. யானை பெரிய யானை, பான வயிறு யானை, ஒத்த காலில நிக்கிறேன், நீங்க மொத்த காசையும் போடுங்க. எவ்வளவு நேரம் ஓட்ட பகிரி நோடி இருப்ப, இருக்கிறத எடுத்து போடியா. நீ போடுற காசுக்கு 1 மணி நேரம் காலை இப்படி தூக்கி நிப்பா. பொண்ணு பார்க்க வரும்போது கட்டின புடவையோட வாமா, உன்னை உள்ளங்கையில வச்சு என் மகன் தாங்குவான்னு என் மாமியா சொல்லுச்சு. நானும் நம்பி வந்தேன். இப்ப என்னடா, அதிகாலை 5 மணிக்கு எழுப்பி விட்டு வீடு பெருக்கி வாச தெரிச்சு கோலம் போடணும். அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகம். என்னென்ன அழகெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. எங்க அம்மா விட இருந்தா அதிகாலை 11 மணிக்கு எழும்பி காஃபியை குடிச்சிட்டு பல்லு வளர்க்காமோட எங்க அம்மா வச்சிருக்க தோசையை தின்னுட்டு ஜாலியா இருந்தேன்.
இங்க என்னடா அவங்க வீட்டுல உள்ள மொத்த வேலையும் செய்ய நம்மள குத்தகைக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியுது. எந்த லட்சணத்துல நாத்தனாவுக்கு 1 பவுனா, மாமியாவுக்கு 4 பவுனா, புருஷனுக்கு 10 பவுனா, அதுல முழு சீர் வேணுமா? எங்க அந்த புரோக்கர் வருவா? உங்களுக்கு மாடலா கோலம் வரைய சொன்னா மாடை இந்த கோலத்துல வரைஞ்சி வச்சிருக்கான். ஏன்டா இப்படி வரைஞ்சு கேட்டதுக்கு தம்மனாவோட பிக் ஃபேனா. தம்மனா படம் எது இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாததுனால தம்மனாவோட ஞாபகத்தமா வரைஞ்சிட்டு சொல்றான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, இந்த எருவப்பட்டிக்கு எப்படி ஓடும்? அதே மாடு ஐயோ ஏன் பைக்க போட்டு ஓடுறா? யோ நீ அட்ரஸ் கேட்க சொன்ன இவங்க என்னடா எனக்கு பயந்துட்டு பைக்க போட்டு ஓடுறாயா? போயா, என்ன வச்சு நீ இப்படி விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சியா? ஏன் நான் அவங்கள என்ன செய்ய போனேன்? நான் என்ன கொம்பா இருக்கு குத்தவ போறேன்? ஏன் என்னைய பார்த்து பயந்து ஓடுறாங்க? நீ அப்படியே செய்யற எல்லாத்தையும் என்னைய பார்த்து பயந்து ஓட வைக்கிறாயா? போயா, இனிமே என்ன எங்கேயாச்சும் போச்சு நின்று வச்சுக்குவா உன்னை பார்த்து குத்திரும் பார்த்து கோயிலானது. என்னடா இது கரிஸ்க்கு வந்த சோதனை? இந்த மனுஷ பயலுக புது ரெசிபி நாலஞ்சு கடைசியா கரிசோட காலையும் விட்டு வைக்கல. இத செஞ்சு போட்டா கரிஸ் எப்படி பிச்சு சாப்பிடுவான்? அவன் மனசு சுக்குநூறா உடஞ்சிடாது. மறக்காம ஒரு லைக். யாருமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாப் பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க பார்ட்னர், யாருமே. நீங்க டே அண்ட் நைட் உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அசில் அப்போ உங்களை சுத்தி ஒரு பியூர் சைலன்ஸ் இருக்கும். நோ வேலிடேஷன், நோ சப்போர்ட், நோ அப்ளாஸ். ஜஸ்ட் நீங்க, உங்க ஒர்க், உங்க அசில், அவ்வளவுதான். நீங்க பாக்குற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல இப்படி இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தோனி, விஜய், ஷாருக் கான், யார வேணா எடுத்துக்கோங்க. அவங்க ஸ்டார்ட் பண்றப்போ யாருமே கிளாப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ உங்களுக்கே தெரியும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே சப்போர்ட் பண்ணலையா, டூ இட். யாருமே அப்ரிஷியேட் பண்ணலையா, டூ இட். மோட்டிவேஷன் இல்லையா, ஜஸ்ட் டூ இட். ஒரு நாள் எல்லாரும் உனக்காக கிளாப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மேக் ஷுர் அது ஸ்டாண்டிங் ஓவேஷனா இருக்கணும். யாருமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாப் பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க.